இங்க இந்த 2 பசங்க புதுசா ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கானுங்க. அந்த அபார்ட்மெண்ட் புடிச்சு போய் ஹவுஸ் ஓனர் லேடி கிட்ட வாடகை குடுக்குறதுக்காக கேட்குறானுங்க. அப்ப அந்த லேடி சொல்றாங்க, "இந்த வீட்டுக்கு வரது பிரச்சனை கிடையாது. நைட் ஆனா என் கதவு தட்டுற சத்தம்லாம் கேட்கும். அப்ப நீ தயவு செய்து தொறந்துடாத. 100 வயசு லேடி ஒருத்தங்க வந்துட்டு கதவு தட்டி வெங்காயம் கேட்பாங்க. அவ பேசுறதுக்கு நீ பதில் கூட பேசக்கூடாது. விடியிற வரைக்கும் அமைதியா இருந்தன்னா அவளே போயிருவா. நீ தொறந்துட்டன்னா பிரச்சனை தான்னு" சொல்லிட்டு இப்படியே ஒரு 10 நாள் போயிருது. இந்த பசங்களும் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறானுங்க. ஒரு காலிங் பெல் சத்தம் கேட்குது. ஒரு பையன் மட்டும் எந்திச்சு போய் தொறந்து பார்த்தா, ஒரு பொண்ணு ஒருத்தி நிக்கிறா. "நான் எதிர் வீட்ல தான் இருக்கேன். என் ஃப்ரெண்ட் வந்து சாவி குடுத்துட்டு போயிட்டாங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கன்னோனே, இந்த பையன் உள்ள போய் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறான். சாவி கிடைக்கல. வெளிய வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்லும்போது சொல்றான், "என் ஃப்ரெண்டே எடுத்துட்டு போயிட்டாளாம். அதுவரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்றேன்னு" சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பையன் அந்த பொண்ண இம்ப்ரெஸ் பண்றதுக்காக, "நீங்க ஏன் உள்ள வரக்கூடாதுன்னு" சொல்லி அந்த பொண்ண உள்ள கூட்டு போறான். உள்ள வந்த பொண்ணுகிட்ட இந்த பையன் பேசிக்கிட்டே இருக்கான். காஃபி போட்டுலாம் தரான். இன்னொரு ஃப்ரெண்டும் அந்த பொண்ண இம்ப்ரெஸ் பண்றதுக்காக வந்து பேச ஆரம்பிச்சுடுறான். 3 பேரும் பேசிட்டு அந்த பொண்ணு வந்து ஒரு டைம்ல கிளம்புறேன்னு சொல்றா. அப்ப அவ திரும்பி பார்த்துட்டு கேட்குறா, "இவ்வளோ நேரம் பேசுனீங்களே, ஒரு வெங்காயம் குடுத்தீங்களான்னு?" இவனுங்க 2 பேரும் அமைதியா நிக்கிறானுங்க. எனக்காக கேட்கலங்க, என் ஃப்ரெண்டு கேட்டான்னும்போது கூட இவனுங்க பேசவே இல்ல. இவனுங்களுக்கு பயம் அதிகமாவுது. இந்த பொண்ணு வெங்காயம் கேட்டு கத்த ஆரம்பிக்கிறா. பேக்கெல்லாம் கீழ போட்டு நகத்தால கால்ல வச்சு நோண்ட ஆரம்பிச்சிடுறா. இவன் பயத்துல ஓட ஆரம்பிச்சுடுறானுங்க. இந்த பொண்ணு தொரத்திக்கிட்டே வரா. உள்ள போனவனுங்க கிச்சனுக்குள்ள போய் கதவு சாத்திடுறானுங்க. இந்த பொண்ணு கதவு போட்டு தட்டிக்கிட்டு கொடூரமான குரல்ல வெங்காயம் கேட்டு கத்த ஆரம்பிச்சிடுறா. அப்பதான் இந்த பசங்களுக்கு ஞாபகம் வருது. அந்த ஆன்டி சொல்லியிருப்பாங்க, கிச்சன் சிங்க்கு கீழ வந்து நீங்க தட்டுனீங்கன்னா, கீழ இருக்க என் வீட்டுக்கு சத்தம் கேட்கும். நான் ஹெல்ப்புக்கு வந்துருவேன்ட்டு. இவனுங்களும் கீழ வந்து தட்ட ஆரம்பிக்கிறானுங்க. அந்த பொண்ணு வந்து கதவு இன்னும் வேகமா தட்டிக்கிட்டு இருக்கா. அப்ப அவன் ஃப்ரெண்ட் சொல்றான், "வெங்காயத்த தூக்கி போட்டுருவோம் பேசாம கதவு தொறந்துன்னு" சொல்லி. இவனுங்க கதவு தொறந்துக்கிட்டு தூக்கி போலான்னு போம்போது கூட பயம் ரொம்ப அதிகமாயிருது. கொஞ்ச நேரத்துல அந்த ஆன்டி சத்தம் கேட்குது. அந்த ஆன்டி அந்த பேய அடக்கிட்டாங்க போல இருக்கு. இப்ப கதவு தொறன்னு சொன்னா, இது பேயோட சத்தம் தான் சொல்லி பயந்துகிட்டு இருக்கானுங்க. ஒரு டைம்ல கதவு தொறந்து பார்த்தா, அந்த ஆன்டி தான் நிக்கிறாங்க. ஒரு பையன் போய் பார்க்குறான், எல்லா பொருளும் உடைஞ்சிருக்கு. அந்த பொண்ணு ஒரு ஓரமா உட்காந்துருக்கா. அப்ப அந்த ஆன்டி சொல்றாங்க, "அது பேயெல்லாம் கிடையாதுப்பா, என்னோட பொண்ணு தான். நீங்க பயப்படாதீங்க. நான் தான் தேவையில்லாம இந்த பேய் கதைய கட்டி விட்டேன். அவளுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு. இது வெளிய தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு தான்னு" சொல்லி அவங்க பொண்ண அங்கருந்து கூட்டு போறாங்க. ஆனா ஒரு செகண்ட் அந்த ஆன்டி திரும்பி பார்த்து, "நீங்க இன்னும் அந்த வெங்காயத்த தரவே இல்லையேன்னு" சொன்ன உடனே இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது.